பிழை போல தெரிவதற்கு என்ன காரணம் என்று தேட வேண்டுமே தவிர பிழை என்று சொல்லக்கூடாது. இந்த ஆன்ம பயணத்திலே அனுபவங்கள் ஏற்படும். இன்பம் துன்பம் அடிக்க 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 அனுபவங்கள் ஏற்படுவதனாலே அந்த ஆன்மாவுக்கு பக்குவம் ஏற்படுகிறது. அதைத்தான் நாம் அறிவு என்று சிலம்பு என்று சொல்கிறோமே, அந்த அழுக்கை நீக்குவதுதான் இந்த புலியும் மண்ணும் செய்த வேலை. எப்பொழுதும் ஒரு காரியம் நடக்கிற பொழுது பயன் என்ன என்று கேட்டுத்தான் நாங்கள் வேலை செய்கிறோம். படிக்கிறோம் என்கின்ற ஒன்றை சொல்லிவிட்டோம். படிப்பு எதற்கு என்று கேட்டால் அது அறிவு வருவதற்காக படிப்பு. ஒவ்வொரு முறையும் நல்ல நல்ல கேள்விகளை கேட்டு என்னையும் சிந்திக்க வைத்து இந்த நிகழ்ச்சியை கேட்கிறவர்களையும் சிந்திக்க வைப்பதற்காக உங்களுக்கு நன்றேன். நீங்கள் கேட்ட இந்த கேள்வியை முன்பு ஒரு முறை என்னிடம் முக்கியமான வேறொருவர் கேட்டிருக்கிறார். ஒரு ஆசிரியர்கள் பயிற்சி கலாசாலையிலே ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அங்கு நான் போயிருந்தேன். அந்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி அரங்கு அது. அதை முன்னின்று நடத்திய ஆசிரியர்களுக்கு ஆசிரியராக இருந்த ஒருவர், நான் அங்கு போனதும் என்னை தனியை கூட்டிக் கொண்டு போய், ஐயா, திருக்குறளிலே சில இடங்களிலே பிழைகள் இருக்கிறது, அந்த பிழைகளுக்கான ஏதாவது ஒரு சமாதானத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எனக்கு அதுவே பெரிய ஆச்சரியமா இருந்தது. திருக்குறளிலே பிழைகள் இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையை ஜீரணிக்க எனக்கு கஷ்டமானது. நான் வேண்டுமென்றே என்ன பிழை இருக்கிறது என்று சொல்லுங்கள், நான் பதில் சொல்லி பார்க்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் சொன்ன கேள்வி இந்த கேள்விதான். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின் என்று திருவள்ளுவர் செய்ய, கல்வியினுடைய பயன் கடவுளை கும்பிடுவதுதானா? அப்படியானால் படித்துவிட்டு எல்லாரும் சாமி கும்பிட வேண்டியது தானா என்று கேட்டார். அன்றைக்கு அதற்கு நான் அங்கே பதில் சொன்னேன். அது பற்றிய அந்த பதிலை இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கை அனுபவத்திலே கூட இது நடந்திருக்கிறது. ஆரம்ப காலத்திலே நான் தெய்வ வழிபாட்டிலே ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன். என்னுடைய தாயாருடைய கிராமத்திலே இருக்கிற பொழுது என்னுடைய குலதெய்வமாகிய ஐயனாரை கும்பிடுவதுதான் எனக்கு வேலை. படிப்பிலே கூட எனக்கு நாட்டம். அப்பொழுது என்னுடைய உறவினர்கள் வீட்டிலே எல்லாம் என்ன சொல்வார்கள் என்றால், இவர் இப்படியே கோயிலாக தெரிந்துவிட்டு என்ன செய்ய போகிறார், இவர் என்ன ஐயராக போகிறாரா என்று என்னை கிண்டல் பண்ணுவார். ஆனால் தெய்வ வழிபாடு ஒருவனை கடைசி வரையும் கீழே இறங்க விடாது. இது ஒரு பொது செய்தியாக சொல்லிவிட்டு இனி திருக்குறளுக்குள்ளே போகிறேன். நம் பெரியவர்கள் ஒன்றை ஆழமாக சிந்திக்காமல் ஒன்றை சொல்ல மாட்டார்கள். அதிலே முதல் நம்பிக்கை வேண்டும். திருவள்ளுவரை படிக்கிறோம் என்றால் திருவள்ளுவர் சொன்னது சரியாக, அதுவும் தெய்வ புலவர் என்று அவருக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் சொன்னதிலே பிழை இருக்க நியாயம் இல்லை என்பதை நம்பிவிட்டு பிழை போல தெரிவதற்கு என்ன காரணம் என்று தேட வேண்டுமே தவிர பிழை என்று சொல்லக்கூடாது. இது என்னுடைய கருத்து. திருவள்ளுவர் சொல்லுகிறார், கற்றதனுடைய பயன் கடவுளை வணங்குதல் என்கிறார். அது எப்படி பொருந்தும் என்று கேட்டால், நம் பெரியவர்கள் அது பற்றி ஆழமாக நிறைய சிந்தித்திருக்கிறார். கல்வி என்பது மிக ஆரம்ப நிலைதான் என்று பெரியவர்கள் நினைத்தார். அதனால்தான் திருக்குறளை எடுத்து பார்த்தீர்களானால் கல்வி என்று ஒரு அதிகாரம், கேள்வி என்று ஒரு அதிகாரம், அதுக்கு பிறகு அறிவுடைமை என்று ஒரு அதிகாரம், இதிலேயே கல்விக்கு இடையிலே கல்லாமை என்ற ஒரு அதிகாரமும் வைத்திருக்கிறார். படிப்பு, படிக்காது விடுவதாலே நஷ்டம், கேட்பது, பிறகு அதனாலே வருகிற அறிவு, 4 அதிகாரங்களை திருவள்ளுவர் பொறுப்பாளிலே வைக்கிறார். இதிலே இந்த கல்வி என்பது என்ன? அப்படி எங்களுக்கு பல பேருக்கு குழப்பம். கல்வியும் அறிவும் வேறு வேறா? சில பேர் கல்வியை தான் அறிவு என்று நினைக்கிறார். வெறுமனே பட்டம் எடுத்தவர்களே அறிவாளிகள் என்று சொல்லுகிற ஒரு மரபு நமக்குள்ளே வந்து விட்டது. அவரை இவ்வளவு பட்டம் எடுக்கிறார், ஆகவே அறிவாளி. படித்தவர்கள் எல்லாரும் அறிவாளிகளாக இருக்க வேண்டும். அவளை படிக்காத பல பேர் பெரும் அறிவாளிகளாக இருந்திருக்கிறார். அதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் திருவள்ளுவர் என்ன செய்கிறார், கல்வியினாலே வருகிற அறிவு, இது 2வது விஷயம். கல்வி அறிவாக கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், நான் பல இடங்களிலே அதை சொல்லி இருக்கிறேன். வெளியிலே இருந்து உள்ளே வருகிற விஷயம், நாங்கள் ஏதாவது வெளியிலே இருந்து ஒன்றை உள்ளே அனுப்புகிறோம் என்றால் அது கல்வி. படிக்கிறோம், அவர் எழுதினது இவர் எழுதினது என்று படிக்கிறோம், அது வெளியிலே இருந்து உள்ளுக்கு போகிறது. அறிவு என்பது என்னவென்றால், நாம் உள்ளே கொண்டு வந்தது. ஒவ்வொரு பிறவிக்கும் வருகிற பொழுது நாங்கள் ஏதோ ஒன்றை கொண்டு வருகிறோம், அதைத்தான் அறிவு என்கிறோம். அது நமக்குள்ளேயே இருப்பது. இந்த அறிவு என்ன செய்யும் என்றால், உள்ளே அவரவர் அளவுக்கு, அவர் எத்தனை பிறவிகளிலே பிறந்து வந்தாரோ அந்த பிறவி அனுபவத்துக்கு ஏற்ப அந்த ஆன்மா எல்லா பிறவி கூடாகவும் ஒரு ஆன்மா தான் பயணிக்கிறது. போன பிறப்பிலே நான் ஒரு உடம்புக்குள்ளே இருப்பேன், அதற்கு முதல் உடம்புக்குள்ளே இருப்பேன். இந்த ஆன்மா பயணிக்கிறது. இந்த ஆன்ம பயணத்திலே அனுபவங்கள் ஏற்படும். இன்பம் துன்பம் அடிக்க 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 அனுபவங்கள் ஏற்படுவதனாலே அந்த ஆன்மாவுக்கு பக்குவம் ஏற்படுகிறது. அதைத்தான் நாம் அறிவு என்று. ஆகவே ஒரு உடலுக்குள்ளே ஒரு உயிர் வருகிறது என்றால் அது ஏற்கனவே ஒரு அறிவை கொண்டு வைத்திருக்கும். அந்த அறிவோடு தான் வருகிறது. ஆகவே உள்ளே இருப்பது அறிவு, வெளியிலே இருந்து வருவது கல்வி. உள்ளே இருக்கிற அறிவு இருக்கிறதானே, பிறகு ஏன் கல்வி என்று கேட்டால்,
அதிலே ஒரு பதில் சொல்கிறார்கள், உள்ளே இருக்கிற அறிவை அறியாமை மூடி இருக்கிறது. அதனால் அது ரொம்ப முக்கியம். அப்ப கல்வியினுடைய வேலை என்னவென்றால், உள்ளே இருக்கிற நம்முடைய இயல்பறிவை மூடி இருக்கிற அறியாமையை கல்வி நீக்க வேண்டும். இதற்காகத்தான் கல்வியை பயன்படுத்தினார்கள். நாம் கல்வியை இன்றைக்கு தொழில் ரீதியாக சிந்தித்து பழகிவிட்டு அதையே நினைத்து கொண்டிருக்கிறோம். கல்வி அறியாமையை நீக்க வேண்டும். நமக்குள்ளே அறியாமை அறிவை மூடி கிடக்கிறது. அந்த அறியாமையை நீக்குவதற்குத்தான் கல்வி. அதற்கு நான் வழக்கமாக சொல்லுகிற ஒரு உவமை, வீட்டிலே ஒரு பித்தளை செம்பு, அது கருத்து போய் இருக்கிறது. தாயார் சொல்லுகிறார் மகளை கூப்பிட்டு, இந்த செம்பை மினுக்கி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கிறார், விளக்கி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கிறார். அந்த மகள் போய் புளியையும் மண்ணையும் போட்டு ரொம்ப நேரம் அதை தேய்த்து கழுவி விட்டால் பளபளபள என்று வந்து விட்டது. இப்போ ஒரு கேள்வி, இந்த செம்பு கருத்திருந்தது, இப்பொழுது பளபளக்கிறது. இந்த பளபளப்பு எங்கே இருந்து வந்தது? செம்புக்குள் இருந்து வந்ததா அல்லது போட்டு தேய்த்த புளி மண்ணுக்குள் இருந்து வந்ததா என்பது கேள்வியா. இது நியாயபூர்வமான கேள்வி. ஏனென்றால் புளியும் மண்ணும் போடுவதற்கு முதல் செம்பு கருத்திருந்தது, போட்ட உடனே இது பளபளக்கிறது. அப்போ இப்ப இந்த பளபளப்பு எங்கே இருந்து வந்தது என்றால், அதற்கான பதில் பளபளப்பு செம்புக்குள்ளே தான் இருந்தது. எப்படி தெரியும்? புளி போட்ட பிறகுதானே அந்த பளபளப்பு வந்தது என்று சொல்வீர்களே. ஆனால் மண்ணாலும் புளியாலும் தான் அந்த பளபளப்பு வந்ததென்றால், அதை ஒரு மரத்தில் போட்டு தேய்த்தாலும் அது பளபளக்க வேண்டும். அப்படி பளபளப்பது இல்லை, செம்புதான் பளபளக்கிறது. ஆகவே அந்த பளபளப்பு செம்புக்குள்ளே தான் இருந்திருக்கிறது என்பது தெளிவாக நமக்கு தெரியும். அப்போ இந்த புளியும் மண்ணும் செய்த வேலை என்ன என்றால், அந்த பளபளப்பை மூடி இருந்த அந்த அழுக்கை, சிலம்பு என்று சொல்கிறோமே, அந்த அழுக்கை நீக்குவதுதான் இந்த புளியும் மண்ணும் செய்த வேலை. அதனால்தான் நம் பெரியவர்கள் என்ன சொன்னார்கள், ஞானிகள் என்ன சொன்னார்கள், இந்த புளியையும் மண்ணையும் போட்டு தேய்க்கிறோம், மினுக்கம் வருகிறது, கழுவுகிற பொழுது இந்த புளி மண்ணையும் சேர்த்து தான் கழுவி விட வேண்டும் என்றார். இது புளிமண்ணாலே தானே மினுக்கம் வந்தது என்று செம்பிலே கொஞ்சம் புளி தடவி விட்டால் முதலிருந்த கருப்பை விட இன்னும் அதிகம் கருத்து போய்விடும். அதனாலேதான் நம் பெரியவர்கள் சொன்னார்கள், கல்வியை பெற்று நீ இந்த கல்வியினாலே அறிவு வந்தவுடனே அந்த கல்வியையும் நீக்கி அந்த மறைத்திருந்த அந்த அழுக்கையும் நீக்கிவிட வேண்டும். ரெண்டு குற்றங்களையும் நீக்கிவிட வேண்டும். அதாவது கல்வியும் வேண்டாம், அதை மூடியிருந்ததாகிய அழுக்கு நீக்கின பிறகு கல்வியையும் சேர்த்து கழுவி விட வேண்டும். அப்படி கல்வினால்தான் உண்மையான ஞானம் நிற்கும் என்று பெரியவர்கள் சொல்லி, அதனாலே தான் கல்வியும் தடை என்றார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்று சொன்னார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று இருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே என்று தாயுமானவர் சொன்னார். ஆகவே இந்த ஒரு உண்மையை தெரிகிறோம், கல்வி எதற்கென்றால் அறிவை வெளிக்கொணரச் செய்வதற்கு. இப்ப அந்த பதில் வந்து விட்டது. இதை இன்னும் மேலே விளக்கம் செய்யலாம், நான் சுருக்கமாக செய்யேன். அப்ப கல்வி எதற்கென்றால் அறிவை உண்டாக்குவதற்கு. எப்பொழுதும் ஒரு காரியம் நடக்கிற பொழுது பயன் என்ன என்று கேட்டுத்தான் நாங்கள் வேலை செய்கிறோம். படிக்கிறோம் என்கின்ற ஒன்றை சொல்லிவிட்டோம். படிப்பு எதற்கு என்று கேட்டால் அது அறிவு வருவதற்காக படிப்பு. பிறகு அறிவு எதற்கு என்ற கேள்வி பிறக்கும். அறிவு எதற்கு என்ற கேள்வி பிறந்தால் அதற்கு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், அறிவு எதற்கென்றால் அது ஒழுக்கத்தை தருவதற்காகத்தான் அறிவு வர வேண்டும். கல்வி அறிவாக வேண்டும், அறிவு ஒழுக்கமாக வேண்டும். தமிழர்களை பொறுத்தளவிலே இன்றைக்கு மேற்கு நாடுகளிலே ஒழுக்கம் எல்லாம் தூக்கி மூலையிலே போட்டு விட்டார்கள். அதனால்தான் உலகம் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம் பெரியவர்கள் என்ன செய்தார்கள்? கல்வியினாலே அறிவு, அறிவினாலே ஒழுக்கம் பெற வேண்டும். ஒழுக்கம் இல்லாதவன் கல்வி கற்க கற்க அவனாலே சமுதாயத்திலே சீர்கேடு உருவாகுமே தவிர நன்மை உண்டாகாது. ஆகவே கல்வி எதற்கு அறிவுக்கு, அறிவு எதற்கு ஒழுக்கத்திற்கு என்று இந்த 3 வரிசை வந்துவிடும். பிறகு கேள்வி வருகிறது, ஒழுக்கம் எதற்கு? நான் ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிற பொழுது அதற்கு பதில் வருகிறால், ஒழுக்கம் அன்பாக மாற வேண்டும். ஒழுக்கம் இல்லாதவனிடம் அன்பு வராது. இன்றைக்கு பல பேர் ஒழுக்கமே இல்லாமல் நான் சமுதாயத்தை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். ஒழுக்கம் இல்லாத ஒருவன், பொய் சொல்லுகிறவன், களவெடுக்கிறவன், காமுகன், இவன் எனக்கு அன்பு வருகிறது என்று சொன்னால் பொய். கல்வி, உண்மையான கல்வியினாலே அறிவு வர வேண்டும், அறிவினாலே ஒழுக்கம் பெற வேண்டும். ஒழுக்கம் எதற்கென்று கேட்டால் அன்பு வர. அப்போ 4வது படிக்கு போய்விட்டோம். பிறகு அன்பு எதற்கு என்று கேள்வி கேட்கிறார். அன்பு எதற்கென்றால் அன்பு அருளாக மாற வேண்டும். கல்வி அறிவாக மாற வேண்டும், அறிவு ஒழுக்கமாக மாற வேண்டும், ஒழுக்கம் அன்பாக மாற வேண்டும், அன்பு அருளாக மாற வேண்டும். அது என்ன அருள்? கல்விக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் தெரியாது போல இங்கேயும் ஒரு குழப்பம் வருகிறது. அன்பு வேறு அருள் வேறா? ஆம், அன்பு வேறு அருள் வேறு. என்ன வித்தியாசம் என்கிற பொழுது நம் பெரியவர்கள் தெளிவாக சொன்னார்கள், உனக்கு தொடர்புடைய ஒருவன் மேலே உனக்கு பரிவேற்பட்டால் அது அன்பு. தொடர்பே இல்லாத ஒரு உயிர் மேலே உனக்கு பரிவேற்பட்டால் அதற்கு பெயர் அருள். பாடும் பயிரை காணும் போதெல்லாம் பாடினேன் என்றார் வள்ளலார். அப்போ அவருக்கும் ஒரு தொடர்பும் இல்லை, பயிருக்கு கூட அவர் இறக்கப்படுகிறார், அன்பு செய்கிறார். ஆகவே இந்த அன்புக்குத்தான் அருள். அவர்கள் நல்ல தமிழிலே சொல்கிற
பொழுது தொடர்புடையார் மாட்டு வருவது அன்பு, தொடர்பிலார் மாட்டும் வருவது அறிவு என்றார். நாம் அதை விட்டு விடுவோம். தொடர்பிருக்கிறவர்களிடம் எங்களுக்கு பரிவு ஏற்பட்டால் அதற்கு பெயர் அன்பு, இல்லாதவர்களிடம் ஏற்பட்டால் அதற்கு பெயர் அருள். பிறகு இப்போ கல்வி அறிவாகிவிட்டது, அறிவு ஒழுக்கமாகிவிட்டது, அன்பாகிவிட்டது, அன்பு அருளாகி, இனி இந்த அருள் எதற்கு என்று கேள்விப்பட்டால், அறிவு எதற்கென்று கேட்டால், அறிவு துறவுக்காக. அறிவு எதை தரும் என்றால் துறவை தரும். உண்மையான அந்த அருள் எண்ணத்தை தரும் என்றால் துறவை தரும். அருள் வந்து விட்டால் உலகம் முழுவதையும் நாங்கள் நேசிப்போம். அப்படி நேசிக்கிற பொழுது பிறகு இந்த உலகத்தினுடைய பொய்மை திறந்து எல்லாவற்றிலுமிருந்து விடுபடுகிறதாகிய துறவு வரும். அப்போ அடுத்த நிலையிலே துறவு வந்து விட்டது. கல்வி அறிவாக மாறிவிட்டது, அறிவு ஒழுக்கமாக மாறிவிட்டது, ஒழுக்கம் அன்பாக மாறிவிட்டது, அன்பு அருளாக மாறிவிட்டது, அந்த அருள் துறவாக மாறிவிட்டது. துறவு எதற்கு என்று கேட்டால் துறவு இறைவனை காட்டி. இப்போ பாருங்கள், அன்பிலே தொடங்கி ஆண்டவனிலே வந்து முடிக்கும், கல்வியிலே தொடங்கி ஆண்டவனிலே வந்து முடிக்கிறோம். இந்த வரிசையை சிந்திக்கிற பொழுதுதான் நம் பெரியவர்கள் கடவுளை நீ கல்வியை முடிவு பயனைத்தான் பயன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு நோக்கம். இப்ப நீ முதலாம் வகுப்பு படிக்கிறாய் என்றால் எதற்கு படிக்கிறாய் என்றால் முதலாம் வகுப்பு சித்தி பெறுவதற்காக படிப்பது, ஒரு டிகிரி வாங்குவதற்காக படிக்கிறேன் என்று அதைத்தான் சொல்லுவோம். அதுபோல கல்வி என்பதை எதற்காக என்று கேட்டால் வரிசையிலே உயர்கிற பொழுது கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அருளாகி, அந்த அருள் என்பது துறவாகி, துறவு என்பது வீடாக மாறுகிறது. வீடு என்பது எல்லாவற்றையும் விட்டு கடவுளை தொடுவது. இந்த வரிசையை திருவள்ளுவர் சொன்னது சரி என்று நினைக்கிறோம். அவர் என்ன சொன்னார்? கற்றதனால் ஆய பயன், கற்றதனால் ஆய பயன் நேராக கடவுளை கொள்வது. கல்வி இந்த வரிசையிலே போகிற பொழுது நிறைவு பயனாக கடவுளை தொழுவோம். அதை நினைத்துத்தான் திருவள்ளுவர் இந்த குறளை ஏற்றினார் என்பதை அங்கும் இன்றைக்கு உங்கள் கேள்விக்கான பதிலாகவும் சொல்கிறேன். இந்த வரிசைப்படி கல்வியிலே நாங்கள் வளராவிட்டால், கடவுளை ஒருவன் அடையிற நிலைக்கு உயராவிட்டால் அவன் பெற்ற கல்வியினாலே பயனில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம்.